அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிவியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்காக வரக்கூடிய பிஇஓ பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வட்டார கல்வி அலுவலர் தேர்விற்காக முக்கிய குறிப்புகளை பார்த்திங்கன்னா நம்ம தினசரியாக பார்க்க இருக்கிறோங்க. அந்த வகையில் இன்றைய வீடியோவில் பிஇஓ சிலபஸில் முதல் பகுதியாக நாம் பார்த்திங்கன்னா யூனிட் 1ல் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் பொது தமிழ் தொடர்பான குறிப்பாக சங்ககாலம் முதல் தற்காலம் வரை இருக்கக்கூடிய முழு சிலபஸையும் நம்ம பார்க்கலாங்க. அந்த சிலபஸை முழுமையாக பார்த்துட்டு அந்த சிலபஸ் படி ஒரு டாப்பிக்காக தினசரியான முக்கிய குறிப்புகளை எக்ஸாம் பாயிண்ட் அப்பில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோஸை முழுமையாக பாருங்கள். முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ண தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி இல்லாமல் தமிழ் எலிஜிபிலிட்டி ஜஸ்ட் பாஸ் பண்ணுறதுக்காக தான் தமிழில் ஸ்கோர் பண்ண முடியுதா அப்படின்றதுக்காக நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா கோர் சப்ஜெக்டில் 110 மார்க் இருக்குது. ஸோ இந்த 110 மார்க்குக்கான சிலபஸில் முதல் யூனிட் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர், அந்த தமிழ் லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய சிலபஸை முதல்ல பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சங்ககாலத்துக்கான இன்ட்ரொடக்ஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ தலைப்பு சங்ககாலம் முதல் தற்காலம் வரை. சங்ககாலம் முதல் தற்காலம் வரைனா அன்றைய காலகட்டத்திலிருந்து தற்போது வரை தமிழ் மொழியில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, என்னென்ன வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு, என்னென்ன நூல்கள் இருக்குது, அது தொடர்பாக தான் இந்த ஃபஸ்ட் யூனிட்லேருந்து கொஸ்டின்ஸு இடம்பெறுங்க. சங்ககாலம் முதல் தற்காலம் வரையில் சங்க இலக்கியங்கள், சங்கம் பற்றிய குறிப்புகள், பாட்டும் தொகையும், தொகுப்பு முறை, சங்க இலக்கிய சிறப்புகள். முதல்ல நாம் இந்த சங்க இலக்கியம்னா பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பழைய புத்தகம் புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கிய குறிப்புகளை முதல்ல நாம் வாசிச்சிடணும். அதுக்கடுத்து எக்ஸ்ட்ராவாக அதர் சோர்ஸையும் நாம் இந்த காணொலியில் பார்க்கலாம். ஸோ சங்க இலக்கியம், சங்கம் பற்றிய குறிப்புகள், பாட்டும் தொகையும், தொகுப்பு முறை, சங்க இலக்கிய சிறப்புகள். அடுத்து 14 கீழ்கணக்கு நூல்கள், நீதி நூல்களின் சிறப்புகள், 50 காப்பியங்கள், 5 காப்பியங்கள், பக்தி இலக்கியமான தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருமந்திரம், திருப்புகழ், பட்டினத்தார், அருணகிரிநாதர், தாயுமானவர், வள்ளலார், கம்பராமாயணம், மகாபாரதம், பெரிய புராணம், திருவிளையாடற் புராணம், சிற்றிலக்கியங்கள், 96 வகை பிரபந்தங்கள், கோவை, பிள்ளைத்தமிழ், கலம்பகம், உலா, தூது, பரணி, பள்ளு, குறவஞ்சி முதலியன. சமயங்கள் வளர்த்த தமிழ், சமணம், பௌத்தம், இஸ்லாம், கிறித்துவம், சித்தர்கள், சமூக சீர்திருத்தம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் யூனிட் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய முதல் யூனிட்டுக்கான சிலபஸ்ங்க. இந்த சிலபஸில் நம்ம 1 by 1 ஸ்கூல் புக்ஸ் அண்ட் அதர் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டாக நம்ம வீடியோஸில் இனி ஒரு காலங்களில் தொடர்ந்து பார்க்கலாங்க. ஸோ சேனலை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் தலைப்பாக சங்ககாலம் முதல் தற்காலம் வரையில் சங்க இலக்கியத்தை பற்றி பார்க்கலாம். சங்க இலக்கியனாவே காலம் கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு அல்லது கிமு 300 முதல் கிபி 300ன்னு சொல்லலாம். சங்க இலக்கிய காலம் பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்திங்கன்னா இப்போ இதனுடைய காலம் ஆல்ரெடி டிஎன்பிசி எக்ஸாம் ரிலேட்டடாகவும் கேட்டிருக்காங்க. ஸோ சங்க இலக்கிய காலனாவே கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு அல்லது கிமு 300 முதல் கிபி 300 வரைன்னு குறிப்பிடலாம். ஸோ சங்க இலக்கியத்தை தமிழக வரலாற்றில் கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு, டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு, 2ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட காலம் சங்க காலம்னு சொல்லிட்டு 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் பழைய புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ சங்க இலக்கியம்னா கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லலாம் அல்லது கிமு 300 முதல் கிபி 300 சொல்லலாம். ஸ்கூல் புக்கில் தமிழ்நாடு புக்கில் பார்த்திங்கன்னா பழைய சிறப்பு தமிழில் பார்த்திங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட காலம் தான் சங்க காலம்னு சொல்லியிருக்காங்க. சங்க இலக்கியத்தை பொறுத்தவரையும் பாடல்களுடைய எண்ணிக்கை 2381 பாடல்கள் உள்ளன. சங்க இலக்கியத்தில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது? 2381 பாடல்கள் இருக்குன்னு. மொத்த புலவர்கள் 473 புலவர்கள் இருக்காங்க. சங்க இலக்கியத்தை 2 பெரும் பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று அகம் புறம்னு பிரிக்கிறாங்க, ஒன்று அகம் மற்றொன்று புறம். ஸோ முச்சங்க நூல்களில் முதல் மற்றும் 2ஆம் சங்கம் நூல்கள் எவையுமே கிடைக்காது. அதுக்கடுத்து ஒரே ஒன்று கிடைச்சதுன்னா இலக்கண நூல் ஆகிய தொல்காப்பியம் 3 தான் கிடைத்திருக்கும்.
கடைச்சங்க நூல்கள் பெரும்பான்மை கிடைத்துள்ளன. ஸோ சங்க இலக்கியங்கள் என்பவை 8 தொகையும் 10 பாட்டும் தான் சங்க இலக்கியங்களை சொல்லலாம். சங்க இலக்கியங்களை 17 மேற்கணக்கு நூல்கள் என்றும் அழைக்கலாம். சங்க இலக்கியங்களை 17 மேற்கணக்கு நூல்கள் என்றும் அழைக்கலாம். 17 மேற்கணக்கில் மேற்கணக்கு என்பதில் மேல் என்றால் பெரிய என்று பொருள். மேற்கணக்கில் மேல் என்றால் பெரிய என்று பொருள். கணக்கு என்றால் நூல் என்று பொருள். 17 மேற்கணக்கு நூலில் மேல் என்றால் பெரிய என்று பொருள், கணக்கு என்றால் நூல் என்று பொருள்படும். இதே இந்த 17 மேற்கணக்கு நூலில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சங்க இலக்கியத்தை 12 பாட்டியலில் பாடல் வழியாக பார்க்கலாம். 50 முதலா 500 ஈரா ஐவகை பாவும் பொருள் நெறி மரபின் தொகுக்கப்படுவது மேற்கணக்காகும் என 12 பாட்டியல் இலக்கணம் தந்திருக்கு 17 மேற்கணக்கு நூலை பற்றி. 50 முதலா 500 ஈரா ஐவகை பாவும் பொருள் நெறி மரபின் தொகுக்கப்படுவது மேற்கணக்காகும் என 12 பாட்டியல் 17 மேற்கணக்குகளுக்கு இலக்கணம் வகுத்து தந்துள்ளது. அதே போல் அகம் புறம் என 2 வகையாக அமைந்து அறம், பொருள், இன்பம், வீடு எனும் 4 உறுதிகளையும் தருகின்றன 17 மேற்கணக்கு நூல்கள். இதை திணைப்பாகப்பட பிரிக்கலாம். அகப்பொருளாவது போக நுகர்ச்சி யாகலானும் அதனால் ஆய பயன்தானே அறிதலின் அகமென்றார். யாருன்னா இளம்பொருனார் சொல்லியிருப்பார். அகப்பொருளை பற்றி போக நுகர்ச்சி ஆகலானும் அதனால் ஆய பயன்தானே அறிதலின் அகமென்றார். புறப்பொருள்னா மரஞ்செய்தலும் அறஞ்செய்தலும் ஆகலான். ஸோ புறப்பொருள்னாவே மரஞ்செய்தலும் அறஞ்செய்தலும் ஆகலான். அவற்றான் ஆய பயன் பிறருக்கு புலனாதலின் புறமென்றார். பிறருக்கு புலனாதலின் புறம் என்றார்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பார்னா இளம்பொருனார் சொல்லியிருப்பார். இங்கே சங்க இலக்கியங்களான 8 தொகையும் 10 பாட்டும், 8 தொகையில் என்னென்ன நூல் இருக்குது, 10 பாட்டில் என்னென்ன நூல் இருக்குன்றத தொடக்கத்திலேருந்து பார்ப்போம். இதன் அடிப்படையில் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம முழுமையாக பார்க்கலாங்க. 8 தொகை நூல்கள்னாவே நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 10 பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. இதற்கான ஒரு பழம்பாடல் இருக்குது. நற்றிணை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 பரிபாடல் கற்றறிந்தவர் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்ப எத்திரட்டு 8 தொகை. இது பழைய வெண்பா நூலில் சொல்லியிருப்பாங்க. இந்த பாடலும் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி டிஎன்பிசியில். அகநூல்களை வந்து 8 தொகை நூல்களில் அகநூல்கள் 5 உள்ளன. எதெல்லாம் அகநூல்கள்? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு. அகநூல்கள் 5, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு. புறநூல்கள் 2, 10 பரிபாடல். 8 தொகை நூல்களுள் அகமா புறமா என்ற ஐயம் கொண்ட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல். 8 தொகை நூல்களுள் அகமா புறமா என்ற ஐயம் கொண்ட நூல் பரிபாடல். இரண்டாவது தலைப்பு 10 பாட்டு. 10 பாட்டை பொறுத்தவரையும் 8 தொகையில் அடி நீண்டு வரும் பாடல்களை தனியே தொகுக்க அதற்கு பாட்டு என்று பெயரிடப்பட்டுள்ளனர். பாட்டு என்பது 10 பாடல்கள் அடங்கிய 10 பாட்டை குறிக்கிறது. அதுக்கான பழைய வெண்பாலேருந்து 10 பாட்டுக்கான பாடலை தந்திருக்காங்க. முருகு பொருநாறு 12 முல்லை பெருகு வள மதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தோடும் 10. இந்த பாடல் வந்து பழைய வெண்பா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த 10 பாட்டு நூல்கள் என்னென்ன நூல்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடுகடாது இன்னொரு பேர் கூத்தராற்றுப்படைன்னு சொல்லலாம். ஸோ இந்த 10 பாட்டு நூல்களில் 5 நூல்கள் ஆற்றுப்படை நூல்கள். ஆற்றுப்படை நூல்கள் திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை. ஆற்றுப்படை நூல்கள் அனைத்துமே புறநூல்கள் ஆகும். அகநூல்கள் வந்து 10 பாட்டில் 3 நூல் இருக்குது. முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை. அகநூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை. புறநூல்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 6 இருக்குது. 10 பாட்டு நூல்களில் புறநூல்களின் எண்ணிக்கை 6, அகநூல்கள் 3. அகமாபுரமானது ஒரே ஒரு பாடல் இருக்கும், நெடுநல்வாடை. ஸோ புறநூல்கள் வந்து பார்த்திங்கன்னா திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை, மதுரை காஞ்சி. அடுத்து 10 பாட்டில் அகப்புற நூல் என்று அழைக்கப்படுவது வந்து நெடுநல்வாடை. ஸோ 10 பாட்டுன்னு எடுத்துக்கினா 3ஆக பிரிக்கலாம். 10 பாட்டை வந்து பார்த்திங்கன்னா 10 கூட்டல் பாட்டு. 10 பாட்டை வந்து 3ஆக பிரிக்கலாம். 1 ஆற்றுப்படை நூல்கள், 2 அகநூல்கள், 3 புறநூல்கள்ட்டு பிரிக்கலாம்.
இது இல்லாமல் அகமாபுரமான்றது நெடுநல்வாடை. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் பியூக்கான ஃபஸ்ட்டு யூனிட் தமிழ் லிட்ரேச்சர்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் சிலபஸை பார்த்துருப்பேங்க. அதில் வந்து முதல் தலைப்பாக வந்து பார்த்திங்கன்னா சங்க இலக்கியம் தொடர்பாக பார்த்துருப்பேங்க. இதனுடைய தொடர்ச்சியாக நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஇஓ எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.